மலையெல்லாம் தாண்டி வந்தாச்சுங்க. இப்போ வந்து பிச்சிமலையில் நைட் ரைடு போயிட்டுருக்கோம். இப்போ கரெக்டாக நைட்டுக்குள்ளே மதுரை இல்லைனா விருதுநகர் போயிடலான்ட்ருக்கேன். விருதுநகர் போவேன். அதுக்கப்புறம் முடிஞ்சால் அப்படி இல்லைனா மதுரை போயிடலான்ட்ருக்கேங்க. பார்ப்போம். மழை வேறு இருக்குங்க. அதனால் விருதுநகரில் எங்கேயாச்சும் பெட்ரோல் பங்கில் கஞ்சி ஊற்றடியாச்சும் டென்ட்டை போட்டு தங்கிட வேண்டியதுதான். எதுக்கு ஒருத்தர் பெட்ரோல்லாம் வண்டியை தெளிச்சுட்டு வராதுங்க. ஹியூமானிட்டியை போட்டுற வேண்டியது தான். தந்தானே நானே தானே உண்டு. அப்படியா? என்ன பெட்ரோல் இல்லையா? டோ பண்ணிட்டுமாண்ணா? ஓகே. சார் நம்மளுக்கும் ஹிமானிக்கே செட்டே ஆகுது போல இருக்குது. பக்கத்தில் பெட்ரோல் பங்கு தள்ளிட்டு விடான்ட்டாரு. வேஸ்டட் ஆகிட்டு. தில்லு வாலே புச்சிமே விருதுநகருக்குள்ளே வந்தாச்சுங்க. ஏதாச்சும் பெட்ரோல் பங்கு இருக்கான்னு பார்ப்போம். பெட்ரோல் பங்கு இருந்தால் அங்கே டெண்டை போட்டு தஞ்சாவூர் வந்துட வேண்டியது தான். பார்ப்போம். ஒரே ஹோட்டலாக தான் இருக்குது. இங்கெல்லாம் தங்குற அளவுலாம் கையில் காசுலாம் இல்லை. 1000 2000 பண்ணுங்க. அந்த ஒரு பெட்ரோல் பங்கு இருக்குது, போய் கேட்போம். நான் இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போகணும். அங்கே போகணும். சரி போ. நல்லபடியா போயிட்டு. நைஸ் ப்ரோ. இதுலேருந்து ப்ரோ, இது திருவாரூர்லேருந்து வரோம். திருவாரூர்லேருந்து. இப்போ வித்தியாசமா வச்சிருக்கீங்க. என்ன வித்தியாசமா அப்படி பாரு. கேமரா அடி முன்னாடி. கேமரா அவர் கூட எப்படி வருவா? சரி ஜெயிக்கல அங்க இருக்கு. அதான் வீட்டுக்கா வண்டி உடச்சாங்களா? என் அக்கா அதிசயமா பாக்குறத மாதிரி. என்னடா ரொம்ப சொல்றீங்க? சையா இருக்கும். வண்டி வச்சுட்டு எங்கேயும் போகாம இருக்க வேண்டிய மாட்டீங்களா? ஐம்பது விடுவோம். என் வண்டி அளவு தான் கரெக்டாக அந்த காலைல வரை நம்ம கூட தான் போறாரு. கணக்கு எவ்வளோ செலவாகுது?
அது எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. அப்படியா? தண்ணி கொஞ்சம் அப்படியே போச்சுமாம்மா அப்படி ஹோட்டல் பாருங்க ஒரு நாள் போய் போட்டோ எடுத்து காட்டுறேன். ஸ்ட்ரெயிட்டாக விட்டு ரைட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதுதானே? இப்போ நான் வர்றேன். ம் சரி சிவா போய்ட்டு வாப்பா. பார்த்து போயிட்டு வாங்க, எனக்கு ஃபோன் பண்ணுவேன். சரி ஓகே நெக்ஸ்ட் டைம். ஓகே நெக்ஸ்ட் டைம் நம்ம ஆட்டோவில் போகிறோம் லடாக்கு. சரி போயிட்டு வாங்க, அடுத்து நம்ம அப்படி பிளான் பண்ணிடுவோம். கண்டிப்பாக பாய். போயிட்டு நான் கால் பண்ணுறேன்ப்பா. சரி நைட்டு நான் போய்ட்டுறேன். தேங்க்ஸ் ப்ரோ. ஆ ஆ பைபாஸ் விட்டா விட. ஓகே நன்றிகள் பட உங்களுக்கு தான் சொல்லணும். இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நானே எங்கே தங்குறேன்னு இருந்தேன் நைட்டு. நேற்றே பையங்க எல்லாம் மதுரைக்கு வேலைக்கு போயிட்டாங்க. சொன்னாங்களா பையங்க? ஆமாம் 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 எல்லாரும் மதுரையில் தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். ஓ தக்கவை கூப்பிட்டு எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. ஓ நீங்கள் லீவ் போட்டிங்களா அப்படின்னா அன்னைக்கு? ஆமாம் நைட்டு வேலை மட்டும்தான். நைட்டு மட்டும்தான் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். போயிட்டு இந்த டயத்தில் வந்துடலாம். இனிமேல் தான் கிளம்ப போகிறாங்க. அங்கே கிளம்பி வந்துடுவாங்க கொஞ்ச நேரத்தில். சரி அவங்க தான் இருப்பாங்க. ஒரு ரோட்டு சுத்தலான்னு வந்தேன். அடுத்து ஃபஸ்ட்டு திருவாரூர்லேருந்து வந்துட்டு கன்னியாகுமரி வந்துட்டு, திருவாரூர்லேருந்து கன்னியாகுமரி வந்துட்டு, கன்னியாகுமரிலேருந்து விருதுநகர் வந்திருக்கேன். ஆமாம் மிஸ்டர் தாடிக்காரன். ம் மைலேஜ் 50 கொடுக்கும். என்ன ஒரு 50-30 கிலோமீட்டருக்கு இடையில நின்று போகிற மாதிரி இருக்கும். நம்ம இல்லைனா இன்ஜின் சீஸ் ஆகிடும். லடாக் போயிட்டுருக்கேன். இப்போ தான் ஒரு 700 கிலோமீட்டர் கிராஸ் ஆகிருக்கேன். ஊர்லேருந்து இப்போ 700 கிலோமீட்டர் வந்திருக்கேன். இப்போ திரும்பி போகணும். இப்போ 3500 கிலோமீட்டர் போகணும். இன்னும் 3500 கிலோமீட்டர் போகணும். இன்னும் போகணும். 700 கிலோமீட்டர் வந்திருக்கேன். இன்னும் 3500 கிலோமீட்டர் போகணும். கன்னியாகுமரி போயிட்டு வரேன். அதே எல்லாரும் போயிட்டாங்களே. நம்மளோட ஆசை நம்மள மாதிரி யாரும் போயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதான் வேளாங்கண்ணி பக்கத்தில் திருவாரூர். நாகப்பட்டினம் திருவாரூர் அது பக்கத்துலேருந்து வரேன். மிஸ்டர் தாடிக்கிறேன். ஃப்ரெண்டு ஒருத்தர். ஓகே. இல்லை ப்ரோ இருக்கட்டும். இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். சரி ஓகே சரி நான் போய்ட்டுருக்கேன். நான் ஃபோன் பண்ணுறேன் போயிட்டு. நானும் கால் பண்ணுறேன். ஓகே. போய்ட்டுறேன். நேற்று நைட்டு பெட்ரோல் பங்கில் போயிட்டு தங்கலான்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஒரு பங்கில். அங்கே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்கே ராபர்லாம் நடக்குது தம்பி, இங்கெல்லாம் தங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வேறு பெட்ரோல் பங்கில் போய் கேட்டேன். அங்கேயும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஏதாச்சும் ரூம் எடுத்துருவோம் லோ பட்ஜெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு விருதுநகர் உள்ளே போனேன். டவுனுக்குள்ளே போயிட்டு ஒரு லாட்ஜில் கேட்டேன். 800 சொன்னாங்க. என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு பக்குன்னு ஆகிட்டு எனக்கு.
சரின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன். சரி அப்புறம் திரும்பி இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது ஒரு ப்ரோ ஒருத்தர் பைக்கில் வந்துக்கிட்டு இருந்தார். வந்து என்ன ப்ரோ இந்த வண்டியில் லடாக் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு வந்து டீ வாங்க டீ குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்க கடைக்கு போய் நின்றுட்டு இருந்தோம். அப்போ டக்குன்னு அங்கே விருதுநகர் பசங்க இருந்தாங்க. அவங்க வந்து என்னென்னா டக்குன்னு வண்டியை பார்த்துட்டு ப்ரோ இதுலையா போகிறீங்க லடாக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சுமணியை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்து அவங்க இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க டக்குன்னு பிச்சுமணி மேலே. அப்புறமா கேட்டேன் எங்கே தங்க போகிறீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டபோது ப்ரோ பார்க்குறேன் எங்கள் எல்லா லாட்ஜ்லேயுமே ரேட் அதிகமாக தான் இருக்குது, அவ்வளோக்கு அமௌண்ட்டும் இல்லை, என்கிட்ட இருக்கிறதே 160 ரூபா தான் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸு அட்டாச்சும் ஆவரேஜ் பண்ணி தான் போகலான்ட்டு இருந்தேன். அப்புறம் விக்கி ப்ரோ தான் அவர் வீட்டில் போய்ட்டு வாங்க ப்ரோ எங்கள் வீட்டில் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனாங்க வீட்டுக்கு. அப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு அவங்க வீட்டு வாசல்ட்டு போகும்போது அப்பாட்ட சொல்லிடுங்க என் ஃப்ரெண்டு தான் குற்றாலத்தில் நம்ம ஃப்ரெண்டானோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நானும் போய்ட்டு அதே மெர்ஜி பண்ணேன். பட் ஆனால் அப்பா வந்து கண்டுபிடிச்சிட்டாரு நாங்கள் போய் தான் சொல்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க காட்டிக்கலை. பட் ஆனால் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க அப்பா. அம்மாலாம் வேறு லெவல். அம்மா வந்து இந்தாப்பா சாப்பிடுப்பா, எங்கள் அம்மா மாதிரியே அப்படியே நடந்துக்கிட்டாங்க. எனக்கே பூரிச்சு போயிட்டு. ஆனால் அவ்வளோ நல்லா பார்த்துட்டாங்க. ஆனால் நான் யார் வீட்லேயும் மேக்ஸிமம் தங்கினதே கிடையாது. ஏன்னா ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். அதனால ஆனால் இங்கே வந்து எங்கள் வீட்டில் தங்கின மாதிரி இருந்துச்சு. வேறு லெவலில் பார்த்துக்கிட்டாங்க. என்ன இதெல்லாம் மறக்கவே மாட்டாங்க. இது மாதிரி ட்ராவல் பண்ணும்போது தான் நல்ல உறவுகள் எல்லாமே கிடைக்கிது. அதுவும் பிச்சுமணியும் இதுக்கு முக்கிய காரணம் தான். அதனால தான் இவ்வளோ பெரிய சப்போர்ட் எல்லாமே கிடைக்கிது. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு அப்படியே இதுதான் அன்பே சிவம்.